2 கைத்தடிகள் முட்டுக் கொடுப்பதால் தான் பாஜக அரசு செயல்படுகிறது. நாகை எம்பி வை. செல்வராஜ் கடும் விமர்சனம். நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி. தம்புசாமியின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல், சட்டமன்ற தேர்தல் நிதி அளிப்பு மற்றும் அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் கட்சியின் முன்னாள் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ் பங்கேற்ற வி. தம்புசாமியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசை கடுமையாக விமர்சித்ததாக குறிப்பிட்டார். மோடி அரசு 2 கைத்தடிகள் மீதுதான் நின்று கொண்டிருக்கிறது என்றும், அந்த 2 கைத்தடிகள் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என ராகுல் காந்தி கூறியதாக அவர் தெரிவித்தார். இந்த 2 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கும் ஆதரவினால்தான் மத்திய அரசு தொடர்ந்து இயங்கி வருகிறது என்றும், அவர்கள் ஆதரவை விலக்கினால் அரசு வீழ்ச்சியடையும் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்ததாக அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் இந்த நிலைமை வந்துவிடக் கூடாது, பீகார் மாநில அரசியல் சூழ்நிலையை எடுத்துக்காட்டி கூட்டணி அரசியலில் பாஜக அழுத்தம் கொடுத்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட குழு உறுப்பினர் தமிம் அன்சாரி, விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் பாஸ்கர், மாவட்ட குழு உறுப்பினர் காந்தி, ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், ஒன்றிய பொருளாளர் பர்னபாஸ், விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், விவசாய சங்க மாவட்ட துணை செயலாளர் ராமலிங்கம், மாதர் சங்க ஒன்றிய செயலாளர் பாப்பு, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற ஒன்றிய செயலாளர் பகத்சிங் உள்ளிட்ட சிபிஐ நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.